உலகெங்கிலும் உள்ள மெயின் டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்ஜே பரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அணு ஆயுதம் குறித்து மட்டுமே அமெரிக்காவிடம் பேச முடியும். ஏவுகணை தொழில்நுட்பம் பற்றி பேச நினைத்தால் மொத்த பேச்சுவார்த்தையும் நிறுத்தப்படும். எந்த படையெடுப்பையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக ஈரான் திட்டவட்ட அறிவிப்பு. இஸ்ரேல் எகிப்து இடையே அதிகரித்த மோதல். 3 லட்சம் கோடி மதிப்பிலான மின் திட்டத்தை ரத்து செய்த நெதன்யாகு. சினாய் எல்லையில் போருக்கு ஆயத்தமாவதாக எகிப்து மீது குற்றச்சாட்டு. இஸ்ரேல் என்ன தில்லுமுல்லு செய்தாலும் பாலஸ்தீன நாடு உருவாகுவதை தடுக்க முடியாது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் திட்டவட்ட அறிவிப்பு. புதிய உலகின் தலைவராக உருவெடுக்கும் சீனா. அமெரிக்க ஆதிக்கத்திற்கு முடிவு. 4 நாட்டு தலைவர்களின் சந்திப்பால் அதிர்ந்து போன அமெரிக்கா. பாலஸ்தீன மாணவியிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்ட சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகம். படிக்க அனுமதி மறுக்கப்பட்டதை திரும்ப பெற்று நடவடிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவுடன் அணு ஆயுதம் பற்றி மட்டுமே பேச முடியும், மிசைல்ஸ் தொழில்நுட்பம் பற்றி பேச முடியாது என்று ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. உலகிலேயே அதிகமான அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாடு அமெரிக்கா. இஸ்ரேல் திருட்டுத்தனமாக அணு ஆயுதம் தயாரித்து வைத்திருப்பதாக கருதப்படுகின்றது. இஸ்ரேலுக்கு சென்று யாரும் இதுவரை சோதனை என்பதை செய்ததில்லை. அதே நேரம் ஈரானை குறிவைத்து அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் அணு ஆயுத குற்றச்சாட்டை முன்வைத்து கடும் தடைகளை விதித்து மிரட்டி வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்காவுடனான அணு ஆயுத பேச்சுவார்த்தை குறித்து ஈரானின் தேசிய கவுன்சில் செயலாளர் அலி லாரிஜானி கூறுகையில், அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை இன்னும் மூடவில்லை. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா உதட்டு சேவை மட்டுமே செய்கின்றது. ஆக்கப்பூர்வ பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை. அணு ஆயுதம் குறித்து மட்டுமே அமெரிக்காவிடம் பேச முடியும். ஆனால் அவர்களது குறி மிசைல்ஸ் டெக்னாலஜி தான். மிசைல்ஸ் டெக்னாலஜி பற்றி பேச முயன்றால் அணு ஆயுத பேச்சுவார்த்தையையும் நிறுத்துவோம். பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் அடங்கிய E3 அமைப்பு ஈரான் மீது தடைகள் விதிப்பதாக மிரட்டி வருகின்றனர். ஈரான் மீது தடைகள் விதிக்கப்பட்டால் அணு ஆயுத பரவல் ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுவோம். எந்த ஒரு புதிய தாக்குதல்களுக்கும் கடும் பதிலடி கொடுக்க ஈரான் ஆயுதப்படைகள் தயார் நிலையில் உள்ளன என்று அலி லாரிஜானி கூறியுள்ளார். எகிப்துடனான சுமார் 3 லட்சம் கோடி அளவிலான மின் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். காசா இனப்படுகொலைக்கு எதிராக வாயளவில் குரல் கொடுத்து வரும் நாடு எகிப்து ஆகும். அதேபோல இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தமும் செய்து வருகின்றது. மேலும் இஸ்ரேல் மீது சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா தொடுத்துள்ள போர்க்குற்ற வழக்கில் தன்னையும் மனுதாரராக சேர்த்துக் கொண்டுள்ளது. மேலும் காசா மக்களை அங்கிருந்து வெளியேற்றும் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. தற்போது காசா சிட்டி ஆக்கிரமிப்பு நடவடிக்கையின் மூலம் பாலஸ்தீனியர்களை எகிப்திற்குள் கொண்டு செல்லும் முயற்சியை நெதன்யாகு அரசு மேற்கொண்டு வருகின்றது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள எகிப்து இஸ்ரேல் எல்லையை ஒட்டிய சினாய் தீபகற்ப பகுதியில் படைகளை குவித்துள்ளது. ஒருவேளை காசா மக்களை அங்கிருந்து இஸ்ரேல் வெளியேற்றினால் எகிப்து தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது. ஆரம்பத்தில் தங்களது அனுமதியின் பேரிலேயே எகிப்து எல்லையில் படைகளை குவித்ததாக மழுப்பிய இஸ்ரேல் தற்போது அது தங்களுக்கு அச்சுறுத்தல் என வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளது. இந்நிலையில் எகிப்துடனான $35 பில்லியன் மதிப்புள்ள மின்சார ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக நெதன்யாகு அறிவித்துள்ளார். 1979ஆம் ஆண்டு எகிப்து இஸ்ரேல் அமைதி ஒப்பந்தத்தின்படி சினாய் தீபகற்ப பகுதியில் படைகளை குவிக்கக்கூடாது என்ற நிபந்தனை உள்ள நிலையில் அந்த அளவை மீறி எகிப்து கூடுதல் படைகளை குவித்துள்ளதாக நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் போர் விமான ஓடுபாதைகளை விரிவாக்குதல், சுரங்கம் தோண்டுதல் போன்ற போருக்கு தயாரான நடவடிக்கைகளில் எகிப்து ஈடுபட்டு வருவதாகவும் நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார். எகிப்து எல்லை சுரங்கங்களில் இருந்து காசாவிற்குள் ஆயுதங்கள், பொருட்கள் கடத்தப்படுவதாகவும் இஸ்ரேல் குற்றம் சாட்டி வருகின்றது. முன்னதாக ஹமாஸ் காசாவிலிருந்து சுரங்கங்கள் வழியாக எகிப்திற்கு கைதிகளை கொண்டு செல்லலாம் என்றும் நெதன்யாகு கூறியிருந்தார். எகிப்தில் கடும் மின் தட்டுப்பாடு நிலவிய சூழலில் இஸ்ரேலுடனான 2019ஆம் ஆண்டு மின்சார ஒப்பந்தம் மின் தேவைகளை பூர்த்தி செய்வது வந்துள்ளது. தற்போது அது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டதன் மூலம் எகிப்து மீண்டும் மின்தடை அடக்குமுறையை இஸ்ரேல் ஏவியுள்ளது. இதற்கு எகிப்து அடிபணியுமா அல்லது திருப்பி அடிக்குமா என்ற கேள்விகள் அரபு ஊடகங்களை ஆக்கிரமித்துள்ளன. இஸ்ரேல் என்ன தகிடுதத்தங்களை செய்தாலும் தனி பாலஸ்தீன நாடு உருவாக்குவதை அதனால் தடுக்க முடியாது என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் அருகே பாலஸ்தீனம் என்ற தனி நாடு உருவாக்க வேண்டும் என்பதே இரு நாடுகள் கொள்கை.
இதனையே உலகின் பெரும்பாலான நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. அமெரிக்காவும் இதனை ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால் இஸ்ரேலின் கொள்கை மட்டுமே ஒட்டுமொத்த காசாவையும் ஆக்கிரமிப்பது. மேலும் அண்டை நாடுகளான எகிப்து, சிரியா, ஜோர்டான், லெபனான், சவுதி உள்ளிட்ட நாடுகளின் எல்லைப் பகுதிகளை ஆக்கிரமித்து கிரேட்டர் இஸ்ரேல் அமைப்பது சியோனிசவாதிகளின் கொள்கையாக உள்ளது. தற்போது தனி பாலஸ்தீன நாட்டை உருவாக்குவது மட்டுமே அமைதிக்கு வழிவகுக்கும் என உலக நாடுகள் கருதுகின்றன. இதனையொட்டி இதுவரை தனி பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்காத பிரான்ஸ், பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட நாடுகள் தற்போது பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ளன. இஸ்ரேலின் வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த பெரும் தோல்வியாக இது பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் அந்த நாடுகளுக்கு பதிலடி தருகிறேன் பேர்வழி என்று காசாவையும் முழுமையாக ஆக்கிரமிப்பது, மக்களை அங்கிருந்து வெளியேற்ற முயற்சிப்பது, ஆக்கிரமிப்பு, மேற்கு கரை பகுதிகளில் யூத குடியேற்றங்களை அதிகரிப்பது போன்ற நடவடிக்கைகளில் நெதன்யாகு தீவிரப்படுத்தி வருகின்றார். நெதன்யாகுவின் இந்த நடவடிக்கைகள் குறித்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அதிரடி கருத்தை பதிவு செய்துள்ளார். காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பதாலோ, மக்களை அங்கிருந்து வெளியேற்ற முயற்சிப்பதாலோ, மேற்கு கரையில் ஆக்கிரமிப்பை விரிவுபடுத்துவதாலோ ஒருபோதும் இஸ்ரேலால் பாலஸ்தீன தனிநாடு அமைவதை தடுக்க முடியாது. தனி பாலஸ்தீன நாடு அமைந்தே தீரும் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன தனி நாடு அமைந்தால் அது இஸ்ரேலுக்கு தற்கொலைக்கு சமம் என நெதன்யாகு கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. உலக அரசியலில் அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு முடிவு கட்டும் வகையில் வலிமை மிக்க கூட்டத்தை சீனா வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக CNN கட்டுரை குறிப்பிட்டுள்ளது. இரண்டாம் உலகப் போர் முற்று பெற்று 80 ஆண்டுகள் ஆனதை நினைவு கூறும் விதமாக இராணுவ அணிவகுப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை சீனா நடத்தியது. இதில் பல உலக தலைவர்கள் கலந்து கொண்டாலும் ஈரான், வடகொரியா, சீனா, ரஷ்யா தலைவர்கள் ஒன்றாக கூடியது அமெரிக்காவை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. காரணம், மேற்கண்ட 4 நாடுகளும் அமெரிக்காவின் உலக ஒழுங்கிற்கு எதிராக புதிய உலக ஒழுங்கை கட்டமைக்க முயற்சிக்கும் நாடுகளாகும். ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் 12 நாட்கள் போருக்கு பிறகு அதிபர் மசூத் பெசஸ்கியான் முதன்முறையாக சீனா சென்று அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்தார். அப்போது பேசிய ஜி ஜின்பிங், ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்காது என்று சீனா உறுதியாக நம்புவதாக தெரிவித்தார். ஈரானின் வாதங்களை சீனா மதித்து ஏற்றுக்கொள்வதாகவும் கூறினார். இது அமெரிக்காவின் நிலைப்பாட்டிற்கு எதிரான சீனாவின் அறிவிப்பாக பார்க்கப்படுகின்றது. மேலும் ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகளில் அமெரிக்கா இறங்கிய நிலையில் ரஷ்யாவிற்கு தேவையான வர்த்தக உதவிகளை சீனாவும், ஆயுதங்களை ஈரானும், இராணுவ வீரர்களை வடகொரியாவும் அனுப்பி உதவி செய்துள்ளன. தற்போது அந்த நாட்டின் தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடியது அமெரிக்காவின் கவனத்தை தீவிரமாக ஈர்த்துள்ளது. பாலஸ்தீன மாணவியிடம் பிரிட்டனின் சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகம் பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளது. பிரிட்டனில் உள்ள சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் காசா மாணவி ஒருவர் விண்ணப்பித்துள்ளார். அவர் தனது பெயரை ஹயா என்று குறிப்பிட்டு மின்னஞ்சல் அனுப்பியுள்ளார். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே பாலஸ்தீன மாணவிகளுக்கு அனுமதி இல்லை என பதில் மின்னஞ்சல் வந்துள்ளது. இதனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இதனையடுத்து பல தரப்பினரும் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கடுமையாக கண்டிக்க தொடங்கினர். இந்நிலையில் பல்கலைக்கழகத்தில் செய்தி தொடர்பாளர் தனது ட்விட்டர் பக்கத்தில் இது குறித்து விளக்கமளித்ததோடு பகிரங்கமாக அவர் மன்னிப்பும் கேட்டுள்ளார். அவர் தனது விளக்கத்தில் காசா உள்ளிட்ட சில போர் நடைபெறும் பகுதிகளில் விசா அலுவலகங்கள் செயல்படுவதில்லை. எனவே 2025ஆம் ஆண்டிற்கான விண்ணப்பங்களை பரிசீலிக்காமல் நிறுத்தி வைத்துள்ளோம். ஆனால் அந்த மாணவி 2026ஆம் ஆண்டிற்காக விண்ணப்பித்துள்ளார். ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தானியங்கு மின்னஞ்சல் அவ்வாறு தவறான மின்னஞ்சலை அனுப்பிவிட்டது. தற்போது அந்த மாணவியின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோடு தனிப்பட்ட முறையில் அவரிடம் நேரடியாக மன்னிப்பும் கேட்கப்பட்டுள்ளது என்று சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகம் விளக்கமளித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அணு ஆயுதம் குறித்து மட்டுமே அமெரிக்காவிடம் பேச முடியும். ஏவுகணை தொழில்நுட்பம் பற்றி பேச நினைத்தால் மொத்த பேச்சுவார்த்தையும் நிறுத்தப்படும். எந்த படையெடுப்பையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக ஈரான் திட்டவட்ட அறிவிப்பு. இஸ்ரேல், எகிப்து இடையே அதிகரித்த மோதல். 3 லட்சம் கோடி மதிப்பிலான மின் திட்டத்தை ரத்து செய்த நெதன்யாகு. சினாய் எல்லையில் போருக்கு ஆயத்தமாவதாக எகிப்து மீது குற்றச்சாட்டு. இஸ்ரேல் என்ன தில்லுமுல்லு செய்தாலும் பாலஸ்தீன நாடு உருவாகுவதை தடுக்க முடியாது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் திட்டவட்ட அறிவிப்பு. புதிய உலகின் தலைவராக உருவெடுக்கும் சீனா. அமெரிக்க ஆதிக்கத்திற்கு முடிவு. 4 நாட்டு தலைவர்களின் சந்திப்பால் அதிர்ந்து போன அமெரிக்கா. பாலஸ்தீன மாணவியிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்ட சவுத் வேல்ஸ் பல்கலைக்கழகம். படிக்க அனுமதி மறுக்கப்பட்டதை திரும்ப பெற்று நடவடிக்கை.